Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீகவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணால் அதில் எந்த மாதிரியான விதிமுறைகள் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அப்போ ₹250 பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் இன்னமும் ரீகவுன்சிலிங் நடத்தும் போது நாங்கள் ₹250 பே பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் ₹250 பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பே பண்ணால் போதும், திரும்ப பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மஸ்ட். நீங்கள் ஆல்ரெடி ₹250 பே பண்ணாலுமே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மஸ்ட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னா உங்களுடைய லாகின் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும். அதான் ரெஜிஸ்ட்ரேஷன், அவ்வளவுதான். ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ண அங்கே ஒரு இன்டிமேட்காக ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். அடுத்து இன்னொரு டவுட் வரும் எல்லாருக்கும். ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டோம், எங்களுக்கு காலேஜ் கிடச்சிருச்சு, அந்த காலேஜ் எங்களுக்கு ஓகே தான், அந்த கோர்ஸ் ஓகே தான் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரீகவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்டில் கேட்டிருக்கீங்க, ஆல்ரெடி எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிருச்சு, நான் இன்னும் ரீகவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்ச அந்த காலேஜ் ஆர் கோர்ஸ் பிடிக்கலன்னா அலாட்மெண்ட் கவுன்சிலிங்காக நீங்கள் வேணால் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பண்ணலாம். கவுன்சிலிங் நடத்துறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ரீகவுன்சிலிங்னா பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி பண்ண மாதிரியே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லுக்கான டேட் அவங்க சொல்லுவாங்க, அந்த டேட்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நமக்கு இதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைடில் இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னா, காலேஜஸில் போய் படிக்கணும் அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய ஹெல்த் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். நம்மளுடைய ஹெல்த் எப்படி இருக்குதோ அந்த கண்டிஷனை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருங்காலத்தில் இங்கே காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க. இந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வராத மாதிரி வேலைக்கு சாப்பிடுங்க. அந்த டிப்ரெஷனில் போக வேண்டாம். ஏன்னா இது பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, எங்களுக்கு செம் எப்போ நடக்கும், ஃபஸ்ட்டு செம் எப்போ நடக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட் செம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அக்டோபரில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச். நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செம் முடிஞ்சிடும். அடுத்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் முடிஞ்சிடும். அதனால் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே கவலைப்பட வேண்டாம். மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எல்லாமே ஒரு பிளானிங்கோடு தான் இருப்பாங்க. ஒரி பண்ணிக்காதீங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க. யார் என்னமோ பேசிட்டு போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு போகாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு காலேஜ் கிடைக்கலையே, நான் இப்போவும் வீட்டில் இருந்துகிட்ருக்கேனே, வீட்டில் இருந்தும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்காக வேலைக்கு சாப்பிடாம உங்கள் உடம்ப நீங்களே வருத்திக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. நமக்கு போல் கவுன்சிலிங் நடக்கிறப்போ நடக்கும். நமக்கான காலேஜஸ் அவங்க கரெக்ட் டைமுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தான் கவுன்சிலிங் நடக்குது. அதனால் யாருமே கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ தான் காலேஜ் போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனால் எல்லாருமே பாசிட்டிவ் திங்ஸோடு இருங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. கம்பல்சரி இந்த ஒரு வீக் நீங்கள் பொறுத்துக்கோங்க. கண்டிப்பாக அப்டேட் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, இந்த யூடியூப் சேனலை எப்படி டிமோட்டிவ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுடைய மோட்டிவேஷன் தாட்ஸை நீங்கள் தான் வளர்த்திக்கணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய கரியர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் 1000 பேர் 1000 சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுடைய கரியர் பாத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கு யாருடைய தயவும் தேவை கிடையாது. ஒருத்தர் நம்மளை சொல்கிறாருன்னா அவர் நமக்காக வரப்போகிறது கிடையாது. நாம் தான் நம்மளுடைய ஃப்யூச்சரை பார்த்துக்க போகிறோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். கம்பல்சரி எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும். மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனலுடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.